நானும் எல்லா இடத்துக்கும் மத்திய அமைச்சர்கிட்ட எல்முருகன்ட்ட மனு கொடுத்தேன். அங்க ராமேஸ்வரம் வருகை தந்தாங்க சிபி ராதாகிருஷ்ணன். அப்ப அவங்க நேரில் பார்த்து நான் எல்முருகன் அவர்கள்ட்ட, தர்மேந்திர பிரதான் அவர்களிடத்திலையும் வானதி சீனிவாசன் அவர்களிடத்துல நான் மனு கொடுத்தேன். எம்எல்ஏ காதர் பாட்சா அவர்களிடத்துல நான் மனு கொடுத்திருக்கேன். இதுவரைக்கும் என் கணவருக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரியல. வருகிற 10/2/2026 வாய்தா அன்னைக்காவது அவங்க விடுதலையாக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே மென்டல் டிப்ரெஷன் இருக்கு, மனநிலை பாதிப்புக்கு. நான் எல்லாமே டிப்ரெஷனுக்குரிய டேப்லெட் நான் மதுரை அகானா ஆஸ்பத்திரியில எடுத்துட்டு இருக்கேங்கிறத எல்லாத்துக்குமே நான் எம்பசிக்கு இதுவரைக்கும் பிடிபட்டு 40 நாள் ஆச்சு. இன்னும் என் கணவர் வெளியே வரல. அங்க கேட்டா எம்பசி என்ன சொல்றாங்கன்னா தூக்க மாத்திரை கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சிட்டு இருக்குமோன்னு சொல்றாங்க. என் பேரு பிரபா. நான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்திலிருந்து நான் இங்க இன்னைக்கு சென்னை வந்திருக்கேன். இலங்கை தூதரகத்தை நோக்கி என் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருக்கேன். 30/12/2025 அன்று எங்க வீட்டுக்கார கடலுக்கு போனவங்க, எங்க வீட்டுக்காரவங்க பேரு பிரபு. அவங்கள இலங்கை கடற்படை கைது செஞ்சு இப்ப யாழ்ப்பாணம் சிறையில அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே மென்டல் டிப்ரெஷன் இருக்கு, மனநிலை பாதிப்புக்கு. நான் எல்லாமே டிப்ரெஷனுக்குரிய டேப்லெட் நான் மதுரை அகானா ஆஸ்பத்திரியில எடுத்துட்டு இருக்கேங்கிறத எல்லாத்துக்குமே நான் எம்பசிக்கு, இலங்கை எம்பசிக்கு எல்லாத்துக்குமே நான் அனுப்பியிருக்கேன். மத்திய அமைச்சருக்கு கொடுத்திருக்கேன், மாநில அமைச்சருக்கு கொடுத்திருக்கேன், முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு கொடுத்திருக்கேன். எல்லாரிடத்திலுமே என்னுடைய சூழல்களை சொல்லியிருக்கேன். இதுவரைக்கும் பிடிபட்டு 40 நாள் ஆச்சு. இன்னும் என் கணவர் வெளியே வரல. அங்க கேட்டா எம்பசி என்ன சொல்றாங்கன்னா தூக்க மாத்திரை கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சிட்டு இருக்குமோன்னு சொல்றாங்க. இப்ப வர்ற 10/2/2026 அன்னைக்கு மறு வாய்தா அவங்களுக்கு. இந்த வாய்தாலையாவது அவங்கள உடனே என் பொண்ணு 12th இந்த மாசம் அவளுக்கு எக்ஸாம் இருக்குது. 17ஆம் தேதி அவளுக்கு 12th போர்டு எக்ஸாம் இருக்கு. நான் எக்ஸாம் போக மாட்டோமான்னு சொல்லி அப்பாவை நினைச்சிட்டு பிள்ளைய 2 பேரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு வேற என்ன செய்யுதுன்னு தெரியாம என் பிள்ளைகளை கூப்பிட்டு நான் இன்னைக்கு சென்னை நோக்கி இலங்கை எம்பசி, இலங்கை தூதரகத்தை நோக்கி நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். காலையில இருந்து இலங்கை தூதரகத்துல நீங்க எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் பாருங்கம்மா, ஒவ்வொரு இடத்துக்கும் போங்கம்மான்னு சென்னை ஃபுல்லா இன்னைக்கு நான் பிள்ளைகளை வச்சு அலைஞ்சிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் இல்லாம 40 நாளா சாப்பிடாம இது பண்ணாம என் பிள்ளைகளோட எந்த உணவு காரியத்துக்கு, சாப்பாடு காரியங்களுக்கு, பொருளாதார தேவைக்கு எதுவும் இல்லாம என் மகன் என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா பிடிவட்ட நாள்ல இருந்து 2 மாசமா அவன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு என்னோட உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் உடம்பு நல்ல சரியில்லைன்னு சொல்லி நானும் எல்லா இடத்துக்கும் மத்திய அமைச்சர்கிட்ட எல்முருகன்ட்ட மனு கொடுத்தேன். 30/12/2025 அன்னைக்கு அவங்க அங்க ராமேஸ்வரம் வருகை தந்தாங்க சிபி ராதாகிருஷ்ணன். அப்ப அவங்க நேரில் பார்த்து நான் எல்முருகன் அவர்கள்ட்ட, தர்மேந்திர பிரதான் அவர்களிடத்திலையும் வானதி சீனிவாசன் அவர்களிடத்துல நான் மனு கொடுத்தேன். எம்எல்ஏ காதர் பாட்சா அவர்களிடத்துல நான் மனு கொடுத்திருக்கேன். இதுவரைக்கும் என் கணவருக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரியல. வருகிற 10/2/2026 வாய்தா அன்னைக்காவது அவங்க விடுதலையாக்கணும். அவங்க அங்க தூக்க மாத்திரை போட்டு சாப்பிடாம அவங்க அங்க செத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேற வழியே தெரியல. நான் 10ஆம் தேதி என் கணவரை விடுதலை செய்யலன்னா என் பிள்ளை எக்ஸாமுக்கு போகாது. 12th படிக்கிற பிள்ளை. என் மகன் காலேஜ் கண்டினியூ பண்ண முடியாது, படிப்பை தொடர முடியாம நாங்க அப்படியே உட்கார்ந்துதான் வீட்டோட அழுதுட்டு இருக்கணும். இதுக்கு எனக்கு ஏதாவது வழி செய்யுங்க. 10/2 தயவு செய்து என் கணவரை விடுதலையாக்குங்க. என் பிள்ளைனோட நிலைக்காக பாருங்க. அவ எக்ஸாம் எழுதாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. என் மகனோட இதுக்காக கவர்மெண்ட் தயவு செய்து பரிசீலனை பண்ணுங்க. எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அங்க இருந்து சென்னையை நோக்கி இலங்கை தூதரகத்தை நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். காலையில இருந்து நான் யார்கிட்ட போகணும் எனக்கு எந்த வழியும் தெரியல. தயவு செய்து எப்படியாவது அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருங்க 10/2 அன்னைக்கு. அதான் நான் கவர்மெண்ட் நானும் என் பிள்ளைகளும் கேட்கிறோம். இலங்கை தூதரகத்தில் என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுக்கானது இல்ல, நீங்க கொழும்பு தூதரகத்தை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எல்லா இடத்துக்கும் எங்க பாப்பா பிரசிடென்ட்டுக்கு முதற்கொண்டு மெயில் போட்டுருச்சு. எல்லா இடத்துக்கும் மெயில் பண்ணிருக்கேன். இலங்கை தூதரகம், இந்தியன் எம்பசி, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ், எங்கெங்க மெயில் பண்ணணுமோ எதுல இருந்துமே எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. 10/2 அவங்களுக்கு மறு வாய்தா இருக்கு. இந்த வாய்தால அவங்க உடனே ஏன்னா அவங்க அங்க தூக்க மாத்திரோட அவங்க செத்து எடுத்து அங்க இருக்காங்க. இதுதான் நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.